வணக்கம் நண்பர்களே, உங்கள் சேனலுக்கு வருக. கியானி இன்ஷான். நண்பர்களே, எந்த நாளும் வீட்டின் ஒரு மூலையில் 2 பூண்டு பற்களை வைத்திருங்கள். இவ்வளவு பணம் வரும். 7 தலைமுறைகள் கூட பணத்தை எண்ணுவதில் சோர்வடையும். உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும். உங்கள் வீடு மாதா லட்சுமி ஜியின் ஆசிர்வாதத்தால் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும். பின்னர் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. நண்பர்களே, பூண்டு பெரும்பாலும் உணவின் சுவையை அதிகரிக்க பயன்படுகிறது. ஆனால் பூண்டு தூக்க அதிர்ஷ்டத்தை எழுப்பவும் பயன்படுகிறது என்பது மிகச் சிலருக்கு தெரியும். ஆம் நண்பர்களே, நீங்கள் அதை சரியாக கேட்டீர்கள். நமது வேதங்கள், புராணங்கள், வேதங்களில் பூண்டின் அத்தகைய வைத்தியங்கள். ஒரு நபர் எந்த நாளிலும் 2 முதல் 4 நிமிடங்கள் நேரம் எடுத்து அதை செய்தால் அந்த நபர் தனது பிறப்பு மற்றும் மறுபிறப்பின் வறுமை, தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து உடனடி நிவாரணம் பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுபுறம், பூண்டின் வைத்தியத்தை செய்த பிறகு ஒருவர் தனது செல்வத்தை திரும்பப் பெறலாம் மற்றும் மாதா லட்சுமி ஜியின் ஆசிகளை பெறலாம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பணம் வருவது நின்றுவிட்டதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் நிதி சிக்கல்கள் மற்றும் நிதி சிக்கல்களால் மிகவும் சிரமப்படுகிறீர்கள். முன்பு உங்கள் வணிகம் இருந்தது. ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் தொழில் முற்றிலுமாக முடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கை கதிர்களையும் நீங்கள் காணவில்லை. பின்னர் இந்த வீடியோவை வீணாக்காமல் இறுதிவரை பாருங்கள். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான சடங்குகளுடன் பூண்டு வைத்தியங்களை செய்திருந்தால் இன்றைய வீடியோவில் ஒவ்வொன்றாக நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகிறோம். நண்பர்களே, இந்த வைத்தியங்களை செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையின் அனைத்து வகையான பிரச்சினைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்தும் உடனடி நிவாரணம் பெறுவது மட்டுமல்லாமல், இந்த எளிய வைத்தியங்களை செய்த பிறகு உங்களுக்கு ஆசி கிடைக்கும். மாதா லட்சுமி ஜியின். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பணமழை பெய்யும். உங்கள் வாழ்க்கையில் பணப்பாதைகள் திறக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் பணம் அதிகரிக்கும். மாதா லட்சுமி ஜியின் ஆசிர்வாதத்தால் உங்கள் அதிர்ஷ்டம் பலப்படுத்தப்படும். இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்கள் நவக்கிரகங்களின் ஆதரவை பெறுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் தொடங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களே, தந்திர சாஸ்திரத்தின்படி பூண்டு பரிகாரத்தை சரியான நாளில் சரியான நேரத்தில் செய்தால் அந்த பரிகாரம் ஒருபோதும் வீணாகாது. ஜோதிடத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. யாராவது பூண்டு பரிகாரத்தை சரியாகச் செய்தால் அந்த பரிகாரம் ஒருபோதும் வீணாகாது. நீங்கள் அதை சரியான நாளில் சரியான நேரத்தில் செய்தால் லட்சுமி தேவியின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, பூண்டு சுக்கிரனின் காரணியாக கருதப்படுகிறது என்பது மிகச் சிலருக்கு தெரியும். உங்களுக்கு சுக்கிரனை பற்றி தெரியாவிட்டால் செல்வம் மற்றும் சொத்துக்கான அதே கிரகம் இதுதான். உங்கள் சுக்கிரன் உங்களை ஆதரித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு பயனளிக்கும். சுக்கிரன் பலமாக இருப்பவருக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் வலுவாக இருக்கும். சுக்கிரனின் கட்டுப்பாடு லட்சுமி தேவியின் கைகளில் உள்ளது. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் தந்திர சாஸ்திர ஜோதிடத்தின்படி பூண்டு வைத்தியங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். நீங்கள் சரியான நாளில் சரியான நேரத்தில் செய்தால் உங்கள் சுக்கிரன் எப்போதும் உங்களை ஆதரிக்கும். ஆனால் லட்சுமி தேவியின் ஆசியுடன் உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான பணப்பிரச்சினையையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. இந்த வைத்தியங்களை செய்த பிறகு நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் முழு குடும்பத்தின் வாழ்க்கையும் அற்புதமான மற்றும் நேர்மறையான மாற்றங்களை காணும். அதனால்தான் இந்த வீடியோவை நிறுத்தாமல் இறுதிவரை பாருங்கள். லட்சுமி தேவியின் ஆசிகள் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மாதா லட்சுமி ஜியின் ஆசிகளுடன் உங்கள் ஆசிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இருக்கட்டும். இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் அடையலாம். பின்னர் இந்த வீடியோவை முழு உண்மையான நம்பிக்கையுடனும் முழு நம்பிக்கையுடனும் நண்பர்களுடனும் லைக் செய்யுங்கள். மக்கள் பயனடைய இந்த வீடியோவை உங்களால் முடிந்தவரை பலருக்கு பகிரவும். பகவத்கீதையில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. மக்களுக்கு நல்லது செய்தால் தெய்வங்களின் ஆசிகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உயரும். அதனால்தான் நண்பர்களே, வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை முடிந்தவரை பலருக்கு பகிர மறக்காதீர்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் முதல் தீர்வு செல்வத்தை பெறுவதற்கான சிறந்த தீர்வு. நண்பர்களே, மாதா லட்சுமி ஜியின் ஆசியுடன் உங்கள் வாழ்க்கையில் செல்வ மழை பெய்ய வேண்டும். மாதா லட்சுமி ஜியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எந்த செல்வம் வந்தாலும் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் எவ்வாறு பெருகத் தொடங்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், வெள்ளிக்கிழமை மாதா லட்சுமி ஜியை வழிபடுவதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் மாதா லட்சுமி ஜி மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தால் எந்த வெள்ளிக்கிழமையிலும் மாலையில் நீங்கள் நன்றாக குளிக்க வேண்டும். நீங்கள் ஒரு சிவப்பு துணியையும் ஒரு பல் பூண்டையும் எடுக்க வேண்டும். உங்கள் வீட்டின் பூஜை அறைக்கு சென்று அங்கு லட்சுமி தேவியின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. முதலில் லட்சுமி தேவியின் சிலைக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இப்போது நீங்கள் இந்த சிவப்பு துணியில் ஒரு பூண்டு பல் வைத்து இரண்டையும் உங்கள் கையில் பிடித்துக்கொண்டு லட்சுமி தேவியின் பீஜ் மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும்.
லட்சுமி தேவிக்கு 11 என்ற எண் மிகவும் பிடிக்கும். பீஜ் மந்திரம் ஓம் மகாலட்சுமி நமக. நாங்கள் அதை மீண்டும் சொல்கிறோம். நண்பர்களே, ஓம் மகாலட்சுமி நமக. இப்போது நீங்கள் இந்த துணியிலிருந்து ஒரு மூட்டையை உருவாக்கி இந்த மூட்டையை எடுத்து தெற்கு திசையில் உங்கள் அலமாரியில் அல்லது பாதுகாப்பாக வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யுங்கள். இந்த மூட்டை உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கும் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். ஏனெனில் இந்த மூட்டை புனிதப்படுத்தப்படும். இது உங்களுக்கு மாதா லட்சுமிஜியின் ஆசீர்வாதமாக மாறும். எனவே எந்த வெள்ளிக்கிழமையிலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிதி வலி மற்றும் நிதி சிக்கல்களிலிருந்து நீங்கள் எவ்வாறு விடுபடுவீர்கள் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கும். நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் அடுத்த பரிகாரம் சுக்கிரனின் ஆதரவை பெறுவதற்கான சிறந்த பரிகாரம். நண்பர்களே, உங்கள் துரதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் இதை பற்றி மிகவும் கவலைப்படுகிறீர்கள். பணத்திற்காக நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு இழப்பை மட்டுமே ஏற்படுத்தும். உங்கள் சுக்கிரன் மிகவும் பலவீனமாக இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் 5 வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் பரிகாரத்தை செய்தால் 5 வெள்ளிக்கிழமைகளுக்கு பிறகு உங்கள் சுக்கிரன் உங்களை ஆதரிக்கத் தொடங்கும். பாருங்கள், முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிவப்பு துணியை எடுத்து அதில் 11 பூண்டு பற்களை வைத்திருங்கள். நீங்கள் அதை ஒரு கட்டு வடிவில் செய்ய வேண்டும். மூட்டை செய்யும்போது மௌலி நூலை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த துணியை எடுக்க வேண்டும். எந்த கோவிலுக்கு வெளியேயும் நீங்கள் யாரையாவது பிச்சைக்காரரை கண்டால் நீங்கள் மூட்டையை அவருக்கு தானம் செய்ய வேண்டும். நீங்கள் 5 வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். 5 வெள்ளிக்கிழமைகளுக்குப் பிறகு உங்கள் சுக்கிரன் கிரகம் உங்களை ஆதரிக்கத் தொடங்குவதை நீங்களே காண்பீர்கள். உங்கள் சுக்கிரன் கிரகம் உங்களை ஆதரிக்கத் தொடங்கும்போது பணத்தை பற்றி நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு பயனளிக்கும். உங்கள் அதிர்ஷ்டம் வலுவாகும். உங்கள் நவக்கிரகம் உங்களை ஆதரிக்கத் தொடங்கும். இந்த பரிகாரம் தந்திர சாஸ்திரத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. வீடியோவில் மேலும் தொடர்வதற்கு முன் கைகளை கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் அடுத்த தீர்வு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கான சிறந்த தீர்வு. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பணம் வருகிறது. ஆனால் பணம் நிற்கவில்லை, நீடிக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகள் அதிகரித்து வருகின்றன. நீங்கள் இதை பற்றி மிகவும் கவலைப்படுகிறீர்கள். பின்னர் ஒரு சனிக்கிழமை இந்த தீர்வை செய்யுங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். உங்களிடம் ஏதேனும் குறைபாடு இருந்தால், பணம் உங்களிடம் இல்லை என்றால் அந்த குறைபாடு நீங்கி உங்களுக்கு வரும் பணம் அதிகரிக்கும். எனவே எந்த சனிக்கிழமை மாலையிலும் நீங்கள் ஒரு பூண்டு பற்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு வெறிச்சோடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது நீங்கள் கொண்டு வந்த பூண்டு பற்களை உங்கள் தலையில் 7 முறை இடமிருந்து வலமாக சுழற்ற வேண்டும். நாங்கள் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறோம். நண்பர்களே, நீங்கள் இந்த பூண்டு பற்களை இடமிருந்து வலமாக 7 முறை சுழற்றி எரிக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை எந்த சனிக்கிழமையில் செய்தாலும் செய்யுங்கள். அப்போது உங்களுக்குள் இருக்கும் பணம் தங்காமல் போகும். குறை நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வரும் பணம் அதிகரிக்கும் என்பதை நீங்களே உணர்வீர்கள். இந்த பரிகாரம் ஜோதிடத்தில் எழுதப்பட்டுள்ளது. எனவே இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீர்கள். அடுத்த பரிகாரம் எதிரி விடுதலைக்கான சிறந்த பரிகாரம். நண்பர்களே, இன்றைய சமூகம் ஒரு சமூகம். அதில் நீங்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மக்கள் உங்களை பின்தொடர்ந்து உங்களை ஏதாவது செய்ய வைக்கிறார்கள். இதனால் நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள், எரிச்சலடைவீர்கள் அல்லது உங்கள் வீட்டில் தினமும் சண்டை ஏற்படும். எனவே நீங்கள் இதைச் செய்தால் நீங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையால் மிகவும் சிரமப்பட்டு உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்தால், அவருடைய பெயர் உங்களுக்கு தெரிந்தால், எந்த சனிக்கிழமை மாலையிலும் நீங்கள் ஒரு பூண்டு பல் எடுத்து உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு வெறிச்சோடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு யாரும் இல்லை. இந்த வைத்தியத்தை செய்யும்போது யாரும் உங்களை பார்க்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்கள் எதிரியின் பெயரை 11 முறை சொல்லி இந்த பூண்டை காலியான நிலத்தில் புதைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப வேண்டும். எந்த சனிக்கிழமை சூரிய அஸ்தமனத்திலும் இந்த வைத்தியத்தை செய்ய வேண்டும். நண்பர்களே, உங்களை பின்தொடரும் உங்கள் எதிரிகள் யாரும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. மாறாக சனி பகவான் அந்த நபர் மீது மிகவும் கோபப்படுவார். இதனால் அந்த நபர் தனது வாழ்க்கையில் பல வகையான பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே நண்பர்களே, இந்த வைத்தியத்தை செய்ய மறக்காதீர்கள். உங்கள் எதிரிகளால் நீங்கள் மிகவும் தொந்தரவு செய்யப்பட்டால் இப்போது இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறோம். ஆனால் வீடியோவை முடிப்பதற்கு முன் கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.